டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் மாதம் அளவில் தான் இரண்டாம் கட்ட ஐஎம்எஃபினுடைய கடன் பெறுவனவு எப்படி இருக்கப் போகிறது என்பது பற்றிய ஒரு இறுதி தீர்மானம் வர இருக்கிறது. அவ்வாறான ஒரு நிலையில் இதில் அதிக செலவுகளை ஏற்படுத்துகின்ற விடயங்கள், அதிக கடன் உச்ச வரம்பு போன்றவை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வங்கியினுடைய ஸ்திரத்தன்மைக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான நிலையில் ஐஎம்எஃபினுடைய இரண்டாம் கட்ட கடன் கிடைப்பதில் இந்த வரவு செலவு திட்டம் ஏதேனும் பாதகமான தன்மை ஏற்படுத்தி விடாது? இல்லை, ஏற்படுத்தாது. ஏனெனில் உண்மையிலேயே ஐஎம்எஃபின் ஆலோசனைகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அவர்கள் கூறியவற்றையும் கருத்தில் கொண்டே தான் இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஐஎம்எஃபின் நம்பிக்கை இழக்கும் ஒரு வரவு செலவு திட்டமாகவோ அல்லது அவர்களின் ஆலோசனைகளுக்கு புறம்பான ஒரு வரவு செலவு திட்டமாகவோ நான் இதனை பார்க்கவில்லை. இதே நேரத்தில் கடனுடைய உச்ச வரம்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3450 பில்லியன் ரூபாய் மேலதிக கடன் பெறுவதற்கான ஒரு அனுமதி இந்த வரவு செலவு திட்டம் கோருகிறது. இது சரியா? இல்லை, நான் இதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் என்ன செய்வது? ஏனெனில் எமது நாட்டை பொறுத்தளவிலே, இலங்கையை பொறுத்தளவிலே அனைத்து வளங்களையும் கொண்ட ஒரு நாடு. நாங்கள் எந்த ஒரு விடயத்திலும் வெளிநாட்டையோ ஏனையவர்களையோ தங்கியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனெனில் எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு நாங்கள் எதற்காக மற்றவர்களிடம் கையேந்தி நிற்கின்றோம் என்ற ஒரு கேள்வி என்னிடம் எப்பொழுதுமே எழும்பியிருக்கின்றது. ஏனெனில் நாங்கள் அனைத்து வளங்களையும் கொண்ட ஒரு நாடு. மண் வளமாக இருக்கலாம், நீர்வளமாக இருக்கலாம், ஏனைய வளங்களாக இருக்கலாம். இங்குள்ளவர்களின் அந்த அவர்களின் தொழில் பங்களிப்பு, அதாவது உழைப்பாக இருக்கலாம், அனைத்து விடயங்களையும் நாங்கள் ஒரு முழுமை பெற்ற ஒரு நாடு எமது நாடு. ஆகவே இவ்வாறான ஒரு அனைத்து விடயங்களையும் முழுமைத்தன்மையை கொண்ட நாங்கள் எதற்காக ஏனையவர்களிடம் கையேந்தி நிற்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் எமது அரிசி தேவையை நாங்கள் சுயமாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த நாட்டில் இருக்கின்றது. அனைத்து விடயங்களும், இறக்குமதி செய்யப்படும் அனைத்து உணவு பண்டங்களையும் நாங்கள் எமது நாட்டிலே உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்யாமல் ஏனைய நாடுகளிலிருந்து நாங்கள் இறக்குமதி செய்வதனூடாக எவ்வளவு பெருந்தொகையான அந்நிய செலாவணியை நாங்கள் இழக்கின்றோம். ஆகவே நாங்கள் தேசிய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். உண்மையிலே கோழி இறைச்சியை இறக்குமதி செய்வதும் முட்டைகளை இறக்குமதி செய்வதும் உண்மையிலே எமது நாட்டை பொறுத்தளவிலே அது ஒரு கேலிக்கூத்தாகவே நான் பார்க்கின்றேன். ஏனெனில் அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எமது நாட்டிலே அனைத்து வளங்களும் கொண்ட ஒரு நாடு. ஆகவே நாங்கள் அதனை செய்ய வேண்டும். ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தேசிய உற்பத்திகளை அதிகரிப்பதற்கான முன்மொழிவுகள் அதிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த முன்மொழிவின் ஊடாக நாங்கள் இன்னும் ஒரு ஸ்திரத்தன்மையை அடைவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. தேசிய உற்பத்தி அதிகரிப்பதற்கான முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை என்றால் தேசிய வளங்களை விற்பனை செய்வதற்கு இல்லை, நிச்சயமாக இல்லை. தேசிய வளங்களை விற்பதற்கு அப்படி பார்த்தால் என்ன வளங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம் விற்பதற்கு நாங்கள்? ஏனெனில் அவ்வாறான வளங்கள் இங்கே அப்படி விற்பனைக்குள்ள வளங்கள் கிடையாது. அனைத்தும் எமது தேவைக்கான வளங்களே இந்த நாட்டில் இருக்கின்றது. ஆகவே விற்பனை செய்வதற்கான அந்த நிலைமை இல்லை என்றே நான் கருதுகின்றேன். அதே நேரத்தில் இவற்றை வைத்துக்கொண்டு நாங்கள் எமது தேசிய உற்பத்தியை அதிகரிக்கும் அந்த செயல்பாடுகளிலே அதிக நாட்டம் காட்டி அக்கறை செலுத்தி அதனை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஏன் ஜனாதிபதி திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் குறித்தான விடயம் அதனிடத்தில் அண்மையில் தபால் நிலையம் நுவரெலியாவில் இப்பொழுது சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது. இவற்றுக்கு எதிராக எல்லாம் பல்வேறு தரப்பினர் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஜனாதிபதியுடைய 2002ஆம் ஆண்டு அரசாங்க காலப்பகுதியிலிருந்தே இந்த தனியார் மயப்படுத்தல் தொடர்பான விடயங்கள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வந்தன. சந்திரிகா காலத்திலும் இருந்த போதிலும் இவரும் அதில் தீவிரமாக இருந்தார். அவற்றை எதிர்த்தவர்களும் திருடர்கள் தான் என்ற அடிப்படையில் அவருடைய ஒரு கருத்து வெளியாக இருந்தது. நீங்கள் அதை அவதானித்திருப்பீர்கள் வரவு செலவு திட்டத்தின் பொழுது. அப்படியான ஒரு கருத்தை அவர் முன்வைக்க வேண்டும். அப்படியானால் அவர் அதில் தானே ஆர்வம் கொண்டிருக்கிறார். இல்லை, பொதுவாகவே நகர அபிவிருத்தி என்று வரும்போது எமது நாட்டை பொறுத்தளவில் நாங்கள் அந்த பழமை வாய்ந்த கட்டிடங்களை கொண்ட நகரங்கள் பல இருக்கின்றன. ஆகவே அவ்வாறு பழமை வாய்ந்த கட்டிடங்கள் இப்பொழுது காலத்திற்கேற்ற ஒரு கட்டிடமாக நான் பார்க்கவில்லை. ஏனெனில் எமது தேவைகள் அதிகமாக இருக்கின்றது, இடவசதி போதாத ஒரு தன்மை இருக்கின்றது. இவ்வாறெல்லாம் பார்க்கும்போது பழைய கட்டிடங்களை அகற்றி அதற்காக புதிய அனைத்து வசதிகளும் கொண்ட புதிய கட்டிடங்களை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை அவசியம் இருக்கின்றது. உதாரணத்துக்கு நாங்கள் கண்டி நகரிலே போகம்பரை சிறைச்சாலை எடுத்துக்கொள்வோம். போகம்பரை சிறைச்சாலை என்பது நகர் மத்தியிலே ஒரு பெருமளவிலான ஒரு இடத்தை ஆக்கிரமித்து
ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட ஒரு சிறைச்சாலை. அந்த காலகட்டத்தில் அது பொருத்தமானதாக இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அது அவ்வாறு இல்லை. ஆகவே இப்பொழுது போகபுர சிறைச்சாலை இன்னும் ஒரு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் சற்று அப்பால், கண்டி நகரத்திற்கு அப்பால், சுமார் 10 கிலோமீட்டருக்கு அப்பால் இப்பொழுது போகபுர சிறைச்சாலை மாற்றப்பட்டிருக்கின்றது. உண்மையே பொருத்தமான ஒரு இடமாக நான் பார்க்கின்றேன். ஏனெனில் அங்கே இருப்பவர்கள் அனைவரும் சிறை கைதிகள் என்று வரும்போது அவர்களுக்கு நகர மத்தியில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நகர மத்தியில் இருந்தாலும் அவர்கள் கூட்டுக்குள் இருப்பார்கள். நகர மத்தியில் இருந்தாலும் அவர்கள் நரகத்துக்குள் தான் இருக்கிறார்கள். நரகத்திற்குள் இருக்கின்றார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஏனெனில் நரகத்திற்குள் இருக்கிற உண்மையிலேயே அங்கே இருப்பவர்கள் தான் கொடுத்து வைத்துள்ள கூட சொல்லலாம். பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியிலே, பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியிலே அங்கே இருப்பவர்கள் சுகமாக 3 வேளையும் உணவறிந்துவிட்டு அங்கே இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் நரகத்தில் இருக்கின்றார் என்று சொல்வதற்கு நான் வரவில்லை. நகரத்துக்கு வெளியில் இருக்கிறார், நரகத்துக்கு வெளியே இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் தான் நரகத்தில் இருக்கின்றோம் ஒழிய அவர்கள் இல்லை என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட சிறை கைதிகளும் மனிதர்கள். ஆகவே அவர்களையும் நாங்கள் எமது சகோதரர்களாகவே நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனெனில் பாரிய குற்றச்செயல்களை செய்துவிட்டு போகிறவர்கள் விட வேறு. ஆனால் சிறு குற்றச்செயலை செய்துவிட்டும் சிறைவாசம் அனுபவிப்பவர்கள் பலர் அநேகமாக இருக்கின்றார்கள். சிறிய தொகையை கூட கட்ட முடியாமல் அங்கே போய் முடங்கி கிடப்பவர்கள் இருக்கின்றார்கள், ஆயிரக்கணக்கில் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை நாங்கள் வேறொரு கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆக இவ்வாறு சிறை கைதிகள் இருக்கும் இடம் அது நகர மத்தியில் இருந்தால் என்ன, கடல் மத்தியில் இருந்தால் என்ன, வேறொரு இடத்தில் இருந்தால் என்ன, அவர்கள் அதற்குள்ளேயே தான் முடங்கியிருப்பார்கள். ஆக இப்பொழுது போகம்பரை அந்த இடம் இப்பொழுது அது ஒரு பாரிய நகர அபிவிருத்திக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு இடமாக இப்பொழுது மாறி போயிருக்கின்றது. அதேபோல் நூறலிய இந்த தபால் கந்தோரை எடுத்துக்கொள்ளும். நூறலிய தபால் கந்தோரை எடுத்துக்கொண்டால் அது ஒரு பழமையான கட்டிடம். உண்மையிலேயே பழையன தேவை என்றால் அதை வைத்திருக்கலாம், அதை ஒரு காட்சி பொருளாக வைத்திருக்கலாம். இருந்தாலும் அதில் வேறு தற்போது தேவையான நவீனமயப்படுத்தலுக்குள், நகர அபிவிருத்திக்குள் அந்த இடத்திலே தேவையான புதிய கட்டிடங்கள் ஏற்படுவதிலே ஒரு தவறு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. பொருத்தமாக ஜனாதிபதி எடுத்திருக்கிற தீர்மானம் சரியானது என்பது உங்களுடைய நிலைப்பாடு? இல்லை, நான் அதை அவ்வாறு நான் சொல்ல வரவில்லை. ஜனாதிபதியாக இருக்கலாம், நகர அபிவிருத்தி அதிகார சபையாக இருக்கலாம், இவ்வாறு பழைய கட்டிடங்கள் பெரிய இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பல நகரங்களில் பார்க்கின்றோம். ஆகவே இப்பொழுது இருக்கும் மக்கள் ஜனத்தொகை அதிகரித்து கொண்டே போகின்றது. ஒவ்வொரு நகரமாக இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம், அதிகரித்து கொண்டே போகின்றது. ஆகவே இவ்வாறு மக்கள் அதிகரிப்பு ற்றவாறு ஏனைய விடயங்களும் வளங்களும் அதிகரிக்கப்படல் வேண்டும். அவ்வாறு செய்வதன் ஊடாகவே நாங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம். நான் இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். உங்களுக்கு தெரியும், வெளிமடை நீதிமன்ற கட்டிடத் தொகுதி, ஏற்கனவே இருந்த நீதிமன்ற கட்டிடத் தொகுதியை பார்த்தால் ஒரு அறைக்குள் பலர் அதில் முடங்கி போயிருப்பதை, உத்தியோகத்தர்கள் முடங்கி போயிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு மேசையிலும் அந்த கோவைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவ்வாறான தன்மையிலே கோவைகள் காணாமல் போவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. அவ்வாறு கோவைகள் காணாமல் போகும்போது நாங்கள் சரியாக நீதியை நிலைநாட்ட முடியாத ஒரு தன்மை அங்கே இயல்பாகவே ஏற்படுகின்றது. உண்மையிலே ஒரு கோவை அது இருக்கும் இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போனால் அதை தேடி கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபமான ஒரு விடயம் அல்ல. ஆகவே இவ்வாறான நிலைமைகளிலே நாங்கள் அதற்கான மாற்றீடுகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தான் நாங்கள் அண்மையிலே ஒரு புதிய கட்டிட தொகுதியை வெளிமடை நகரிலே திறந்து வைத்தோம். ஜனாதிபதி அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது. கடந்த 3ஆம் தேதி அது இடம்பெற்றது. இப்பொழுது அந்த நீதிமன்ற கட்டிட தொகுதியை போய் பார்க்கும்போது உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்கின்றது. ஏனெனில் அந்த அளவிற்கு அனைத்து வசதியிலும் கொண்ட ஒரு நீதிமன்ற கட்டிட தொகுதியாக அது மாறி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இங்கே பழைய கட்டிடம், இது எமக்கு தேவை, பழையன இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தால் நாங்கள் அந்த சிறிய இடத்திற்குள்ளேயே முடங்கி போயிருப்போம். ஆனால் இப்பொழுது நகரத்திற்கு அப்பால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இப்பொழுது நீதிமன்றம் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு நீதிமன்ற கட்டிட தொகுதியாக அது அமைந்திருக்கின்றது. இதன் ஊடாக நன்மை பெறுபவர்கள் மக்களாகவே இருக்க போகின்றார்கள். ஆகவே இவ்வாறான மாற்றங்கள் இடம்பெறுவது என்பது காலத்துக்கு பொருத்தமானது. நிச்சயமாக பழையன கழிதல், புதிய புகுதல் நிச்சயமாக அது ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நீங்களும் அந்த இடத்திலே தான் இருக்கின்றேன். இன்று கொழும்பு நகரை எடுத்துக்கொள்வோம். இன்று கொழும்பு நகரிலே இன்னும் ஒரு 10-15 வருடங்களில் எந்த ஒரு பழைய கட்டிடத்தையும் நாங்கள் பார்க்க முடியாமல் போகும். உண்மையிலே அது தேவையானது.
ஆகவே பழைய கட்டிடங்கள் எல்லாம் அந்த காலத்திற்கு பொருத்தமான கட்டிடங்களாக இருந்திருக்கின்றது. மாடி கட்டிடங்கள் இருக்கவில்லை, எல்லாம் கீழ் மாடியோடு உள்ள கட்டிடங்களாகவே பழைய கட்டிடங்கள் அனைத்தும் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது காலத்திற்கு அது பொருத்தமானதாக இல்லை. ஆகவே அவற்றை நாங்கள் மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு. மறுசீரமைப்பு என்கிற பெயரில் வெளிநாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களுக்கு, முதலாளிகளுக்கு அவற்றை விற்பனை செய்வது சரியா? இல்லை, நான் அவ்வாறு பார்க்கவில்லை. ஏனெனில் எமது நாட்டிலே இப்பொழுது முதலீடு மிக அவசியமாக இருக்கின்றது. முதலீடு அவர்கள் வருவது முதலீடு செய்வதற்காக, முதலீடு செய்ய வருபவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே அதனை நாங்கள் வரவேற்க வேண்டிய ஒரு இடத்திலே தான் இருக்கின்றோமே ஒழிய, நாங்கள் எல்லாம் அவர்களை பார்த்து கொள்ளட்டும் என்ற ஒரு இடத்திலே இருந்தால் ஒருவர் கூட எமது நாட்டிற்கு முதலீடு செய்வதற்காக முன்வர மாட்டார்கள். முதலீடு செய்வதன் ஊடாகவே எமது பொருளாதார தன்மை அதிகரிக்கும், வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும், ஏனைய வசதிகள் அதிகரிக்கும். ஆகவே உற்பத்திகள் அதிகரிக்கப்பட வேண்டும். உற்பத்திகள் அதிகரிக்கப்படுவதன் ஊடாகவே எமது பொருளாதாரத்தை நாங்கள் கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கும்.